டிசம்பர் 25ஆம் தேதி முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளாகும். 2014 முதல் வெளிப்படையான, பொறுப்பான மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட நிர்வாகம் இந்தியாவில் நிலவி வருகிறது. இதற்கு வழிகாட்டியாக திகழ்ந்த வாஜ்பாய் அவர்களின் தொலைநோக்கு பார்வையை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த நாள் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. 1998ஆம் ஆண்டு முதல் 2004 வரை அவரது ஆட்சிக்காலம் எவ்வாறு லைசன்ஸ் ராஜ் மனநிலையை தகர்த்து வளர்ந்த இந்தியாவை அமைப்பதற்கான அடித்தளங்களை அமைத்தது என்பதை விரிவாக காண்போம். வாஜ்பாய் காலம் தொலைதூரத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு கிடந்த இந்திய கிராமங்களை பெருநகரங்களுடன் ஒருங்கிணைத்து மிகச்சிறந்த கிராமப்புற சாலைகள் திட்டத்தை நிறைவேற்றி காட்டியது. இதற்காக PMGSY என்கிற பிரதம மந்திரி கிராமப்புற சாலை திட்டம் 2000 ஆண்டில் 100% மத்திய அரசு நிதியுதவியுடன் தொடங்கப்பட்டது. விவசாயிகளின் வறுமையை ஒழிக்க வேண்டுமென்றால் அவர்களின் உற்பத்தி பொருள்கள் தங்கு தடையில்லாமல் சந்தைகளை சென்று அடையும் வசதி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து பருவகாலத்திற்கும் ஏற்ற சாலைகளை வாஜ்பாய் அரசு கட்டாயமாக்கியது. அவரது திட்டங்களில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக தங்க நாற்கரச்சாலை திட்டம் இன்றும் பெருமளவில் பேசப்படுகிறது. டெல்லி, மும்பை, சென்னை மற்றும் கொல்கத்தாவை இணைக்கும் வகையில் 5846 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை மாபெரும் வசதிமிக்க சாலைகளாக நிறுவி இதை நாட்டின் பொருளாதாரத்துக்கு உயிரூட்டமுள்ள சாலையாக மாற்றினார். போக்குவரத்து செலவு மற்றும் நேரத்தை கணிசமாக குறைத்த முதல் திட்டம் இதுவாகும். அதேபோல ஸ்ரீநகரை கன்னியாகுமரியுடனும் போர்பந்தரை சில்சாருடனும் இணைக்கும் 7142 கிலோமீட்டர் நீளமுள்ள மூலோபாய வலைப்பின்னல் சாலை ஒன்றும் இவரது ஆட்சிக் காலத்தில் அமைக்கப்பட்டது. இது நாட்டை புவியியல் ரீதியாக ஒருங்கிணைத்தது. 1999ஆம் ஆண்டு புதிய தொலைத்தொடர்பு கொள்கையை உருவாக்கினார். இதன் மூலம் இத்துறை வீழ்ச்சியடைவதிலிருந்து காப்பாற்றி ஒரு மாபெரும் நடவடிக்கை எடுத்தார். இதன் மூலம் அரசு நிலையான உரிமக் கட்டணத்திலிருந்து வருவாய் பகிர்வு மாதிரிக்கு மாறியது. இதனால் நிமிடத்திற்கு சுமார் 16 ரூபாய் இருந்த தொலைபேசி அழைப்பு கட்டணங்கள் வீழ்ச்சியடைந்தன. மொபைல் போன்கள் வெளிவரத் தொடங்கி மிகப்பெரிய புரட்சி தகவல் தொடர்பு துறையில் உருவானது. இதனால் டிஜிட்டல் இடைவெளி குறையத் தொடங்கியது. அவரது அரசு ஏற்படுத்திய PSNL மற்றும் TTSAT உருவாக்கம் ஒரு சமமான போட்டிச் சூழலை உறுதி செய்தது. அதேபோல விமானம் மற்றும் ரயில்வே துறைகளிலும் அவரது அரசு வளர்ச்சிக்கான வலுவான அடிப்படைகளை நிறுவியது. IRCTC நிறுவப்பட்டதுடன் டிக்கெட்டிங் முறை அறிமுகமாகியது. 2002 ஆகஸ்ட் 3 அன்று ஆன்லைன் ரயில் முன்பதிவு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது லட்சக்கணக்கான மக்களின் முன்பதிவு முறையை எளிதாக்கியதுடன் டிக்கெட் கவுண்டர்கள் நடந்த ஊழலை தடுத்தது. அதேபோல ரயில்வே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. 2001 ரூபாய் 17,000 கோடி மதிப்பிலான சிறப்பு ரயில்வே பாதுகாப்பு நிதியை உருவாக்கி பழைய தண்டவாளங்கள் மற்றும் பாலங்களை மாற்றுவதற்கு முன்னுரிமை அளித்தார். அவரது ஆட்சியின் மிகப்பெரிய சாதனை நிர்வாக சீர்திருத்தங்கள் ஆகும். சாஃப்ட்வேர் மூலம் புதிய நவீன கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. கட்டமைப்பு மாற்றங்கள் மூலம் ஆளுதல் என்பதிலிருந்து சேவை செய்தல் என்பதற்கு ஒட்டுமொத்த நிர்வாகமும் மாறத் தொடங்கியது. 2003ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிதி கட்டுப்பாடு சட்டம் நிதி பற்றாக்குறையை குறைக்க அரசாங்கத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தியது. இதனால் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமாக இது கருதப்பட்டது. இது நிதி ஒழுக்கத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் கொண்டு வந்தது. அதேபோல நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதற்காக தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. வியாபாரம் செய்வது அரசின் வேலையல்ல என்ற தெளிவான கொள்கை பின்பற்றப்பட்டது. 1999ஆம் ஆண்டு பழங்குடியினரின் தேவைகளுக்காக பழங்குடியினர் நல அமைச்சகம் அமைக்கப்பட்டதுடன் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக டோனர் 2001 என்ற சிறப்புத்துறை உருவாக்கப்பட்டது. மேலும் அவர் அரசு ஏற்படுத்திய தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2002 தற்போதைய RTI சட்டத்தின் முன்னோடி இதுவாகும். குடிமக்களின் அறிந்து கொள்ளும் உரிமையை அங்கீகரித்த முதல் சட்டம் இது. அரசு துறைகள் தங்கள் சேவை தரங்களையும் காலக்கெடுவையும் அறிவிக்க வேண்டிய முறையை தொடங்கி பொறுப்புக்கூறலை வாஜ்பாய் அரசு அறிமுகப்படுத்தியது. MCA 21 மூலம் நிறுவன பதிவுகளை வாஜ்பாய் அரசு ஆன்லைன் மயமாக்கியது. மேலும் 2000 ஆண்டின் தகவல் தொழில்நுட்பச் சட்டம் டிஜிட்டல் இந்தியாவுக்கு வழிவகுத்தது.
1998ஆம் ஆண்டு பொக்ரான் 2 என்ற அணுசக்தி சோதனையை உலக நாடுகளின் அழுத்தத்தையும் மீறி நடத்தி காண்பித்தார். இது இந்தியாவை அணுசக்தி நாடாக மாற்றி உலகின் பார்வையில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியது. 2003 சுதந்திர தின உரையில் வாஜ்பாய் சந்திரயான் 1 திட்டத்தை அறிவித்தார். இது விண்வெளி ஆய்வில் இந்தியாவின் பாய்ச்சலை உலகெங்கும் எடுத்துக் காட்டியது. 2002 டெல்லி மெட்ரோ ரயிலின் முதல் பிரிவை தொடங்கி வைத்து உலகத்தரம் வாய்ந்த நகர்ப்புற உள்கட்டமைப்பிற்கு ஒரு அளவுகோலை அமைத்தது வாஜ்பாய் அரசுதான். அடுத்து 2001ஆம் ஆண்டு சர்வசிக்ஷா அபியான் என்கிற கல்வி கற்கும் உரிமையை செயல்படுத்தி 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச அடிப்படை கல்வி கிடைப்பதை வாஜ்பாய் அரசு உறுதி செய்தது. 2000ஆம் ஆண்டு அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தை தொடங்கி வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் ஏழைகளுக்கு மாதம் 35 கிலோ மானிய விலையில் உணவு தானியங்களை வாஜ்பாய் அரசு முதன்முதலாக வழங்கியது. முதன்முதலாக 1998ஆம் ஆண்டு கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கி கந்து வட்டிக்காரர்களிடமிருந்து அவர்களை விடுவித்தது. 1998 முதல் 2004 வரை நிலவிய அவரது ஆட்சி காலத்தில் ஜிடிபி வளர்ச்சி ஆரம்பத்தில் ஏற்ற இறக்கமானது என்றாலும் 2003 முதல் 2004 காலகட்டத்தில் 8% இருந்தது மிகவும் முக்கியமானது. அக்காலகட்டத்தில் அந்நிய செலாவணி இருப்பு 29 பில்லியன் டாலர்களில் இருந்து 113 பில்லியன் டாலர்களாக உயர்ந்தது. பெரும்பாலும் இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி சீராக இருந்தது. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி காலம் வெறும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகம் மட்டுமல்ல, அது இந்திய நிர்வாகத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் நாட்டை பற்றாக்குறையிலிருந்து உபரிக்கும், கட்டுப்பாட்டிலிருந்து வசதிக்கும், தனிமையிலிருந்து இணைப்பிற்கும் நகர்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.